ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு கீரை கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மணத்தக்காளி கீரை, இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, பிளாக் நைட் ஷேடு. இந்த கீரை நம்ம வீட்லேயே அழகாக சின்ன தொட்டியில் நம்ம வளர வைக்கலாம். ஸோ ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்தது, குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த கீரையில் குட்டி குட்டி விதைகள் மாதிரி இருக்கும். அது பழுத்ததுன்னா நல்லா அழகாக பழங்கள் நல்லாயிருக்கும் பிளாக் கலரில். ஸோ இந்த கீரையை நம்ம வைத்து ஒரு கூட்டு, பருப்பு வைத்து ஒரு கூட்டு செய்யலாம், பார்க்கலாம் வாங்க. இந்த மணத்தக்காளி கீரைக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நம்ம வாய்ப்புண், சரும நோய்கள், காய்ச்சல், செரிமான பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் இந்த கீரையை நம்ம எடுத்துக்கலாம். மேலும் நம்ம எலும்புகளுக்கு நல்ல நன்மை பயக்கும், உடல் எடையை குறைக்க உதவும். ஸோ இந்த கீரையை நம்ம இந்த மாதிரி அழகாக தோட்டத்துலேருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை நம்ம இப்போ கிள்ளி ஆஞ்சி நம்ம அலசி கூட்டு செஞ்சிடலாம். கீரையில் கூட்டு தவிர நம்ம சூப்பு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், துவையல் மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். நம்ம நார்மல் சாம்பாரில் கூட ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு இந்த கீரையை சேர்த்துட்டு கூட நம்ம சாப்பிடலாம். ரொம்ப நிறைய மருத்துவ குணம் நிறைந்த ஆரோக்கியமான உணவு. ஸோ இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு செடியிலே இவ்வளோ கீரைகள் இருக்கும். ஸோ அதை நம்ம பறிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம உருவி எடுத்துக்கணும். ஸோ இதில் இந்த பச்சை நிறத்தில் பழங்கள் இருக்கும், அதையும் எடுத்துக்கலாம். பழுத்தா அதுக்கு பிளாக் கலரில், அதாவது ப்ளூயிஷ் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும், டார்க் ப்ளூயிஷ் கலரில். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை அப்படியே கூட சாப்பிடலாம். சாப்பிட்டா நம்ம வயிற்று புண்ணெல்லாம் நல்லா ஆறிடும். இது நாங்கள் காயாக பறிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் அதை அப்படியே நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். இது பெரிய பெரிய இலைகளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம தனித்தனியாக பிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கத்தியில் கட் பண்ணிக்கலாம், இல்லை சிசரில் கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு கடாய் எடுத்துப்போம். ஸோ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபார்ச்சூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஸோ கீரையை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை நம்ம பொடிசாக நறுக்கிக்கலாம். இப்போ கீரையை தாளிச்சிடலாம். ஸோ அதுக்கு கடுகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு, சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அது ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ பெரிய வெங்காயமும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் பொரிஞ்சு உடனே நம்ம வெங்காயம், நறுக்கி வைத்த வெங்காயத்தை சேர்த்து வதக்கிடலாம் நல்லா. காரத்துக்கு நாங்கள் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறோம். ஸோ 2 பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்து வதக்கிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வெங்காயமும் நல்லா வதங்கி வந்தவுடன் கொஞ்சம் தக்காளி சேர்த்துப்போம். ஒரு தக்காளியை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸோ வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், தக்காளி இல்லாமே நம்ம சமைக்கலாம், டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம சிறுபருப்பு வேக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை துவரம்பருப்பு வேக வச்சும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நான் சாம்பாருக்காக துவரம்பருப்பு வேக வைத்திருந்தேன், அதை இதோட சேர்த்துக்க போகிறேன். ஸோ இப்போ கீரையை நறுக்கியாச்சு. ஸோ இது தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கியவுடன் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துப்போம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம அந்த கீரையை அதில் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். கீரையை அப்படியே நம்ம வதக்கிக்கலாம் அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து. அந்த கீரையிலேருந்தே தண்ணி வரும், அதிலே அது நல்லா வெந்துடும். ஸோ நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்க வேண்டாம். அதே மாதிரி மூடி வச்சு நம்ம வதக்க வேண்டாம். அப்படியே திறந்தே அப்படியே வதக்கணும்னா பச்சையாக இருக்கும், உங்களுக்கு அந்த க்ரீனிஷ் மெயின்டைன் ஆகும் பொரியலோ கூட்டுலையும். ஸோ அதனால் அப்படியே நம்ம வதக்கிக்கலாம். இதை வதக்கி நம்ம அப்படியே ஆற வச்சு மிக்சிலையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அது ஒரு வகையான துவையல் மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ நான் அந்த மாதிரி பண்ணலை, இது நல்லா வதக்கிட்டேன். ஃபுல்லாக பாருங்கள் தண்ணி சுண்டி வருது, அதிலே தண்ணி வரும் வதங்க வதங்க.
சால்ட் வந்து நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து கீரை வந்து கரெக்டான சால்ட் அதோட சேரும். சால்ட் வந்து தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு இந்த பருப்பு வேக வைத்த பருப்பு சின்ன வெங்காயம் போட்டு வேக வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துப்போம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ வேக வைத்த பருப்பு இதோட சேர்த்து நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் கிளறி எடுத்தோம்னா நல்லா மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி ஆகிடும். இதை சாதத்துடன் பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்லை தொட்டுக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ சாம்பார் வைத்திருக்கீங்க, புளிக்குழம்பு வைத்திருக்கீங்கன்னா இந்த கூட்டை வந்து இதோட சேர்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியான மணத்தக்காளி கீரை நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதை வந்து இன்னும் உங்களுக்கு வந்து குழன்னு வேணும்னா மத்து வைத்து நம்ம கடைஞ்சிக்கலாம். இல்லைனா மிக்சியில் கூட லைட்டாக வந்து பல்ஸ் மோடு வச்சு பல்ஸ் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். எப்பவுமே கீரைக்கு வந்து நம்ம கடைசியாக தான் சால்ட்டு சேர்க்கணும். ஏன்னா கீரையை ஃபஸ்ட்டு போடும்போது நிறைய இருக்க மாதிரி தெரியும். வதங்க தண்ணியெல்லாம் சுருங்கி கீரையோட குவான்டிட்டி வந்து கம்மியாகும். ஸோ அப்போது வந்து நம்ம சால்ட்டு சேர்த்தோம்னா அளவு கரெக்டாக இருக்கும். ஸோ சால்ட்டு சேர்த்துட்டோம். அவ்வளோதான், கீரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ பரிமாற ரெடி ஆகிடலாம். அவ்வளோதான், ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸோடு இதை சேர்த்து சாப்பிடலாம். யூஸ்வலாக கீரையை வந்து நம்ம வந்து மதிய வேலை காலை வேலையில் தான் சாப்பிடணும், நைட்டில் சாப்பிடக்கூடாது. ஸோ மதிய உணவுக்கு லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸுடன் சாம்பார் சாதத்துடன் கீரை கூட்டு வச்சு சாப்பிடலாம். இதுக்கு மேலே வந்து லைட்டாக துருவிய தேங்காய் போட்டு நம்ம சேர்த்து சாப்பிடலாம். தேங்காய் விருப்பம் இல்லாதவங்க வந்து இது மேலே வேர்க்கடலையை கூட, காய்ந்த மிளகாய் வேர்க்கடலையை பொடிச்சு கூட இது மேலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இப்போ தேங்காய் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.